இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன சுவையா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா ஃப்ரீயா பொட்டேட்டோ சிப்ஸ் சாப்பிடுறது எவ்வளவு நல்லா இருக்கு ஐயா. யார் யாது? என்னையா நான் பிஸியா இருக்கேன். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மாதிரி பேசியிருப்ப? என்ன மன்னிச்சிருக்க முதலாளி, நான் வேற யாரும் நினைச்சு பேசி விட்டேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐயா, திரும்ப இந்த மாதிரி எல்லாம் நடக்காது. ஆனா இங்க பாருங்க, நான் உங்களுக்காக ஒரு ஆச்சரியம் வச்சிருக்கேன். இந்த மாசத்தோட கோட்டாவா நான் முடிச்சிட்டேன், அதுவும் 3 நாளைக்கு முன்னாடியே. நிஜமாவா? உங்க விசுவாசம் உள்ள வேலைக்காரன் வேலையை முடிச்சுட்டான். எல்லாம் தயாரா இருக்கு ஐயா. சரி ஓகே, இந்த வாட்டி ஏதோ பண்ணி தப்பிச்சிட்டேன். கரடிகளுக்கும் கொண்டு போய் கொடுப்போம். அதனால கொஞ்ச நாள் லீவ் எடுத்துக்கோ. நசமாவா சொல்றீங்க? ஆஹா, ரொம்ப நன்றிங்க முதலாளி, எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு. சரிங்க ஐயா, பாய் பாய். இப்ப நம்ம நல்லா ஜாலியா இருக்கலாம் ஐயா. நெல்லு பிராம்பு, அந்த பீஹைவ குடு. இல்ல, நான் தர மாட்டேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன் தெரியுமா? நீயே போய் எடுத்து. தம்பி வாடா இங்க. பிராம்பு இத பாத்தியா? லாகர்விக் வீட்ல இருந்து இத எடுத்துட்டு வந்தேன். சிப்ஸா? ஆஹா, இதோட சுவருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. தேனை விட சூப்பர் டேஸ்டா இருக்கு. ப்ரோயர், எனக்கு என்னடா வேணும்? எனக்கு ஒண்ணு கூடுறோம்னா. அதெல்லாம் முடியாது, போ போய் நீ எடுத்துக்க. சரி பரவாயில்ல, எனக்கு வேண்டாம், விடு. டாடா. இப்ப இது எல்லாமே எனக்கு தான். அது நல்லா டேஸ்டா இருந்துச்சு. நீ என்ன வெறுப்பேத்துற? இது விக்கி கிட்ட நிறையவே இருக்கு. அவங்கிட்ட இருக்குமே. இந்த வெக்கேஷன் நமக்கு செம அட்டகாசமா இருக்க போகுது. நான் வேற என்னென்ன கொண்டு போலாம்? டூத் பிரஷ், பேஸ்ட், அப்புறம் கண்ணாடியும் எடுத்து வச்சுக்கோணும். என்னடா சொல்றீங்க செல்ல குட்டிகளா? அப்புறம் எனக்கு பிடிச்ச சிகப்பு சட்டி. நீயும் மாமா கூட தாண்டா வர செல்லும். ஆமா. அப்புறம் கூட ஃப்ரையிங் பேன். நம்ம சுகமா உட்கார்றதுக்கு சேர மட்டும் மறக்கவே கூடாதுடா டோய். அந்த விக்க பார்த்தா ஏதோ ட்ரிப்புக்கு போற மாதிரி இருக்கு. சூப்பர், இது நல்ல சான்ஸ். கொஞ்சம் விட்டுருந்தோம்னா இந்த ஸ்நாக்ஸ் மறந்துட்டு போயிருப்பா. ஸ்நாக்ஸ் அவ்வளோதான்டா, போறதுக்கு எல்லாத்தையும் தயாரா எடுத்தாச்சு. அப்ப வண்டியை விடு. ஓ ஓ சாப்பாடு எல்லாத்தையும் அவனே எடுத்துட்டு போயிட்டான்டா. அதுக்கு என்ன, வா நாமளும் பின்னாடியே போலாம். இந்த இடத்த பார்க்கும் போதே சொர்க்கம் மாதிரி இருக்கே. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். இதுதான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஏரிக்கரை ஓரம் எந்த பிரச்சனையும் இல்லை. போதாத குறைக்க அந்த கரடிகளோட தொல்லை சுத்தமா இல்லை.
இந்த மாதிரி ஒரு அழகான நாள்ல நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்து டைமை வேஸ்ட் பண்ண கூடாது. நாம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணுமே. இந்த நேரத்தில் மீன் பிடிக்கிறத தவிர வேற என்னையா என்டர்டைன்மெண்ட் இருக்கு? டேய் அண்ணா, அந்த லோகர்விக் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஒரு மீன் மாட்டிக்கிச்சின்னு நினைக்கிறேன். அது மீனா? மீனு? மன பிராந்தியா இருக்கும். அந்த கரடிகளோட நினைச்சு பயந்தே போயிட்டையா. சரி, நம்ம மீன் பிடிக்கிறதுல கவனத்தை செலுத்துவோம். பரவாயில்லையே, நமக்கு இன்னொன்று கிடைச்சிருக்கு. ஹே गाइस, நீங்க இங்கே இருங்க, நான் மீன் கொண்டு வந்துடுறேன். சரி, சாப்பிடுவோம். என் மீனெல்லாம் எங்கடா போச்சு? வீடுகளுக்கு என்ன காது முளைச்சு நடந்து போயிடுச்சா? இந்த வாட்டி நீ எங்க போறன்னு பார்த்துருவோம். ஏன்னா உன்னை இப்பயே பொறிச்சு சாப்பிட போறேன். அற்புதமா வாசனை வருதியா. சரி, இன்னொரு தீ பிடிச்சி போரிப்போம். பொரிச்ச மீன் வாசனை வருதுடா. எனக்கு அது வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். கொஞ்சம் பொறுமையா இரு தம்பி. எனக்கு அது மீன் தம்பி, அமைதியா இரு. ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் சண்டை போடாம அமைதியா இருங்க. அடடா, டேய் வாரன், அந்த விக்கோட கவனத்தை நீ திசை திருப்பு. அப்ப நானும் பிராபுல மீனை எடுத்துறோம், சரியா? ஓகே. என்ன ஓகே தானே? நீ ரெடியா இருக்கியா? வாசனையே இவ்வளவு அருமையா இருக்கே. அப்படின்னா ஷோ எவ்வளவு அருமையா இருக்கும். என்னடா நடக்குதுங்க? என் வெக்கேஷனை கெடுக்கிறது எவன்டா அவன்? என்னோட தொப்பி எவடா? அந்த தொப்பி தூக்கிட்டு ஓடுறது? இங்க வாடா இங்க. பொறுமை தம்பி, நிறைய இருக்கு. இது ரொம்பவே அருமையா இருக்குடா அண்ணா. நீ கவலைப்படாதா செல்லம். இந்த மாமா இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒண்ணுமே ஆக விட மாட்டேன். என் மீனுங்க, என்னோட மீனுகளா எங்க போச்சு? பொரிச்ச மீன்களோட சுவை இன்னமும் நல்லா இருக்கு. மீனுங்க திமிரு பிடிச்ச கரடிகளா? இதுல கூட்டு வேறையாடா? அப்ப என் மீனுகளை சாப்பிட்டது நீங்க தானடா? ஓடாதீங்களா? இப்ப இதுக்கு என்னடா ஆச்சு? நான் இங்கதான் இருக்கேன். முடிஞ்சா வந்து பிடி பார்க்கலாம். ஏன் அணில பயமுள்ள? வேண்டாம். சரியா இங்கேயே வந்து கடிக்கிறேன். கரடிகளா, என் வெக்கேஷன் இப்படி கெடுத்து விட்டீங்களடா.